இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, விசும்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். விசும்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, அசும்பு. விசும்பு என்றால் வானம் என்று பொருள், அசும்பு என்றால் நிலம் என்று பொருள். நிலத்துக்கு ஆப்போசிட் தான் வானம், அதனால் நிலத்தின் எதிர்ச்சொல் தான் வானம். அதனால் விசும்பு அது என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து அசும்பு. அசும்பு என்பதன் பொருள் நிலம், விசும்பு என்பதன் பொருள் வானம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்றும் குடல் என்றும் சேர்த்து எழுதுக. என்றும் குடல் என்றும் சேர்த்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, என்றென்றும். ஆன்சர் ஆப்ஷன் டி, என்றென்றும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலை திணையின் எதிர்த்திணை. பாலை திணையின் எதிர்த்திணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாகை திணை. ஆன்சர் வாகை திணை. பாலை திணையின் எதிர்த்திணை வாகை திணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேண்மை என்பதன் எதிர்ச்சொல். கேண்மை என்பதன் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, பகை. ஆன்சர் பகை. கேண்மை என்பதன் பொருள் நட்பு, அதற்கு ஆப்போசிட் வந்து பகை. கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டதுனால பகை. கேண்மை என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட பொருள் என்னென்னா நட்பு. கேண்மையின் பொருள் நட்பு, கேண்மையினுடைய எதிர்ச்சொல் பகை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கக்ரீது பிரித்து எழுதுக. கக்ரீது பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல் குட்டல் தீது. கல் குட்டல் தீது கக்ரீது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதுக. ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆற்று குடல் ஆ குடல் ஈர். ஆற்று குடல் ஆ குடல் ஈர், ஆற்றீர். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கயிறு குடல் கட்டில் சேர்த்தெழுதுக. கயிறு குடல் கட்டில் சேர்த்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, கயிற்றுக்கட்டில். ஆன்சர் ஆப்ஷன் பி, கயிற்றுக்கட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் உள்ளவற்றுள் குற்றியலுகர புணர்ச்சி அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் குற்றியலுகர புணர்ச்சி அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பசு குடல் கூட்டம். ஆன்சர் பசு குடல் கூட்டம். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். தண்டு குடல் உடை, உயர்ந்து குடல் ஓங்கும், இயைவது குடல் ஆயினும். இது எல்லாமே குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சி அல்லாதது பசு குடல் கூட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் உள்ளவற்றுள் தவறாக புணர்ந்தது எது? கீழ் உள்ளவற்றுள் தவறாக புணர்ந்தது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பூக்குட்டல் மாலை பூமாலை. இது வந்து தவறு. பூக்குட்டல் மாலை பூமாலை தான் கரெக்டு. அதில் வந்து இம் வந்திருக்கு, அதனால் இது வந்து தவறானது. பூக்குட்டல் செடி பூஞ்செடி, பூக்குட்டல் பந்து பூம்பந்து, பூக்குட்டல் தொட்டி பூத்தொட்டி. இது எல்லாமே சரியானது, சரியாக புணர்ந்திருக்கு. தவறாக புணர்ந்தது வந்து ஆப்ஷன் டி, பூக்குட்டல் மாலை பூமாலை. நெக்ஸ்ட், பண்பு பெயர் புணர்ச்சியின் விதிகளுள் பொருந்தாதது எது? பண்பு பெயர் புணர்ச்சியின் விதிகளுள் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உடம்படுமை. ஆன்சர் உடம்படுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரியன் பிரித்தெழுதுக. கரியன் பிரித்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, கருமை குடல் அன். கருமை குடல் அன். கரியன் இது வந்து பண்புத்தொகை. கரியன் இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா பண்புத்தொகை, எதுவே பிரித்தெழுத கேட்டாங்கன்னா கருமை குடல் அன். அதாவது இது வந்து பண்பை குறிக்கின்றது. கருமை அப்படிங்கிற நிறம் அது வந்து ஒரு பண்பு, பண்பை குறிப்பதனால் இது வந்து பண்புத்தொகை. நெக்ஸ்ட், வந்தார்கள் இதில் கல் என்பது. வந்தார்கள் இதில் கல் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, விகுதி மேல் விகுதி. ஆன்சர் விகுதி மேல் விகுதி.
இந்த ஆப்ஷன் ஏ பாருங்கள், இது வந்து பலர்பால் வினைமுற்று கிடையாது. ஆர் வந்தார், அதில் வந்து பகுபத உறுப்பிலக்கணப்படி வா கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து இத்து கூட்டல் ஆர் அப்படின்னா நம்ம வந்து பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்கணும். அதில் ஆர் அப்படிங்கிறது தான் பலர்பால் வினைமுற்று. இதில் வந்து ஹல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விகுதி கூட வந்திருக்கு. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா விகுதி மேல் விகுதி. கல் என்பது விகுதி மேல் விகுதி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈன்ற பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதுக. ஈன்ற பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஈன் குட்டல் இற்று குட்டல் அ. ஈன் குட்டல் இற்று குட்டல் அ. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத எதிர்த்திணையை தேர்வு செய்க. பொருந்தாத எதிர்த்திணையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. முல்லை காஞ்சி. முல்லை காஞ்சி இதுதான் தவறான எதிர்த்திணை. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். நெய்தல் தும்பை மருதம் உளிங்கை குறிஞ்சி வெட்சி இது எல்லாமே சரியான எதிர்த்திணைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காட்சி குட்டல் அழகு இச்சொல்லின் புணர்ச்சியில் உருவாகும் உடன்படு மெய் எது? காட்சி குட்டல் அழகு இதை நம்ம வந்து சேர்க்கும்போது நமக்கு கிடைப்பது என்னென்னா காட்சி அழகு. அப்போ ஈ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதுதான் உடன்படு மெய். அதனால் இதில் வரக்கூடிய உடன்படு மெய் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இ. காட்சி குட்டல் அழகு காட்சி அழகு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இயல்பு புணர்ச்சியில் பொருந்தாதது எது? இயல்பு புணர்ச்சியில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. பற்பசை. ஆன்சர் பற்பசை. பல்குடல் பசை பற்பசை இல் லகரம் வந்து ரகரமாக திரிந்து வந்துள்ளது. அதனால் இது வந்து இயல்பு புணர்ச்சி கிடையாது. அதுவே மற்ற ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். மண் குட்டல் மகள் மண்மகள் அப்படி தான் எழுத போகிறோம். எந்தவித மாற்றமும் இருக்காது. செடி குட்டல் கொடி சேரும்போது செடி கொடி இது சரியானது. மண் குட்டல் மலை மண்மலை இது எல்லாமே இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. மற்ற ஆப்ஷனான ஆப்ஷன் சி பாருங்கள். பல்குட்டல் பசை பற்பசை லகரமானது ரகரமாக திரிந்து வந்துள்ளது. அதனால் பொருந்தாத வந்து ஆப்ஷன் சி பற்பசை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெற்றிலை பிரித்து எழுதுக. வெற்றிலை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வெறுமை குட்டல் இலை. வெறுமை குட்டல் இலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல் குட்டல் அதர் என்பதனை சேர்த்தெழுதுக. கல் குட்டல் அதர் என்பதனை சேர்த்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி. கல்லதர். ஆன்சர் கல்லதர். நெக்ஸ்ட். குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி. குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம் அதுதான் குற்றிய லுகரம். குற்றிய லிகரம் பிரித்து எழுதுனா குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம். குற்றிய லிகரம் குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம். அதுவே குற்றியலுகரம் பிரித்தெழுதுக குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. சரியான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிவு தொடக்கம். முடிவு தொடக்கம் இதுதான் சரியான எதிர்ச்சொல். மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். அல்லல் என்பதற்கு பொருள் தான் சேரு. இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது. புல் அப்படிங்கிறதுக்கு வந்து பறவை என்று பொருள். அதனால் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து தாவரம் கிடையாது. அதனால் இதுவும் தவறானது. வருக்கை அப்படிங்கிறதுக்கு வந்து பலா அப்படிங்கிற பொருள். வருக்கை பலா. அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியும் சரியானது கிடையாது. வருக்கை இருக்கை இதுவும் தவறான எதிர்ச்சொல். சரியான எதிர்ச்சொல் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. முடிவு. அதற்கு எதிர்ச்சொல் வந்து தொடக்கம். முடிவு தொடக்கம். அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.